Hi friends, welcome to Rihanna Designer channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஏலைன் குர்த்தி வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாம். அதாவது சைடுல வந்து ஓபன் ஏதோ இல்லாம ஃபுல் க்ளோஸ்டா இருக்க ஒரு குர்த்தி வந்து நான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி காமிக்க போறேன். ரொம்ப ஈஸியா ஸ்டிச் பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். குர்த்தி ஸ்டிச் பண்றதுக்கு 2.5 மீட்டர் கிளாத் வேணும். நான் இப்போ 5 மீட்டர் கிளாத் எடுத்து வச்சிருக்கேன். இந்த கிளாத் வந்து மீஷோல இருந்து வாங்குனது. ஸோ கிளாத் குவாலிட்டி எல்லாம் நல்லா இருக்கு. இந்த கிளாத் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ 5 மீட்டர் கிளாத் எடுத்துக்கிறதுல நான் 2.5 மீட்டர் வந்து இந்த குர்த்தி ஸ்டிச் பண்றதுக்கும் 2.5 மீட்டர் பிளாசோ ஸ்டிச் பண்றதுக்கும் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கிளாத்ல வந்து 2.5 மீட்டர் கிளாத்தை வந்து கட் பண்ணிட்டு குர்த்திக்கு எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நான் 4 மடிச்சு போட்டிருக்கேன். ஸோ 4 ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். அதாவது அகலத்துல 2 உயரத்துல 2 மடிச்சு 4 போட்டிருக்கேன். இப்போ கிளாத் வந்து 4 ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஹைட் மார்க் பண்ணணும். என்னோட ஹைட் வந்து 46 இன்ச்சு, அதாவது 45 இன்ச்சு கூட 1 இன்ச்சு வச்சு 46 இன்ச்சு மார்க் பண்றேன். ஸோ மேல இருந்து கீழே வரைக்கும் 46 இன்ச்சு மார்க் பண்ணிடுறேன். ஹைட் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் ஷோல்டர் வந்து 6 இன்ச்சு கூட 1/2 இன்ச்சு ஆட் பண்ணி 6.5 இன்ச்சு இந்த இடத்துல ஷோல்டர் மார்க் பண்றேன். இப்போ ஷோல்டர் மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஷோல்டர் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் ஆஃப் ஷோல்டர், என்னோட ஆஃப் ஷோல்டர் வந்து 2.5 இன்ச்சு, அது கூட ஒரு 1/2 இன்ச்சு வச்சு 3 இன்ச்சு இங்க ஃபுல் ஷோல்டர் மார்க் பண்ணலையோ அங்க இருந்து இங்க வரைக்கும் 3 இன்ச்சு வச்சு இங்க மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஷோல்டர் எல்லாம் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் நெக் மார்க் பண்றேன். ஃப்ரண்ட் நெக் வந்து 6.5 இன்ச்சு. ஸோ இங்க இருந்து 6.5 இன்ச்சு எங்க வருதோ அங்க மார்க் பண்ணிக்கிறேன். பேக் நெக் வந்து 7.5 இன்ச்சு. நான் இப்போ ஃப்ரண்ட்லயே மார்க் பண்றேன், அப்புறம் நான் தனித்தனியா கட் பண்ணிப்பேன். ஸோ 7.5 இன்ச்சு இந்த இடத்துல மார்க் பண்ணிருக்கேன். ஃப்ரண்ட், இது பேக். நெக் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் ஆர்ம் ஹோல் வந்து நீங்க ஷோல்டர் எந்த அளவு வைக்கிறீங்களோ அதே ஆர்ம் ஹோல் லென்த் வச்சுக்கோங்க. நான் வந்து ஷோல்டர் 6.5 இன்ச் வச்சேன். ஸோ ஆர்ம் ஹோல் லென்த்தும் 6.5 இன்ச்சே வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வச்சீங்கன்னா கரெக்டா வந்துடும் உங்களோட ஆர்ம் ஹோல் ரவுண்டு. மார்க் பண்ணதுக்கு அப்புறம் செஸ்ட் மார்க் பண்ணணும். என்னோட ஃபுல் செஸ்ட் வந்து 42 இன்ச்சு. 42 இன்ச்சை 4ஆல டிவைட் பண்ணணும். 4ஆல டிவைட் பண்ணா 10.5 இன்ச்சு. ஸோ இங்க மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ கரெக்டான செஸ்ட் இது கூட நான் வந்து 2 இன்ச்சு கிளாத் விடணும் உள்ள. ஸோ அதுக்கு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணேன். நீங்க 1.5 இன்ச்சு கூட விட்டுக்கலாம். நான் வந்து 2 இன்ச்சு விட்டுக்கிறேன் எக்ஸ்ட்ரா கிளாத் விடுறதுக்கு. இப்போ செஸ்ட் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் வேஸ்ட் மார்க் பண்ணேன். வேஸ்ட் மார்க் பண்றதுக்கு மேல இருந்து 15 இன்ச்சு ஹைட் வச்சுக்கோங்க. அப்பதான் நமக்கு வேஸ்டோட ஷேப் வந்து கரெக்டா வரும். ஸோ 15 இன்ச்சு ஹைட் மார்க் பண்ணிக்கிறேன். 15 இன்ச்சு மார்க் பண்ண இடத்துல வேஸ்ட் மார்க் பண்ணணும். வேஸ்ட் ரவுண்ட் வந்து 40 இன்ச்சு. ஸோ 40 4ஆல டிவைட் பண்ணா 10 இன்ச்சு. ஸோ கரெக்டா நம்ம வேஸ்ட் ஹைட் மார்க் பண்ணலையோ அந்த இடத்துல 10 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு வந்து ஸ்டிச்சிங் கிளாத் விடுறதுக்கு 2 இன்ச்சு இங்க மார்க் பண்ணிக்கிறேன். இது கரெக்டான அளவு. இது வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்க்கு. இப்ப செஸ்டும் வேஸ்டும் மார்க் பண்ணா போதும் இதுக்கு. ஏன்னா ஏலைன் குர்த்தி வந்து கீழே ஹிப்பு கிட்ட வந்து கர்வ்டா வந்துடும். ஸோ நம்ம ஹிப்பு மார்க் பண்ண தேவையில்லை. இங்க இருந்து வேஸ்ட் கிட்ட வந்து அப்படியே நம்ம கிராஸா கொண்டு போய் கட் பண்ணிட போறோம் கிளாத். இப்ப மார்க்கிங் எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்ப பாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நெக்குக்கு நான் பாக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஆர்ம் ஹோலும் பாக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஆர்ம் ஹோல் பாக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஆர்ம் ஹோல் ரவுண்டு மார்க் பண்ணணும் இல்லையா? ஸோ இங்க இருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். 1 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் இந்த லென்த் மார்க் பண்ணி அதோட சென்டர் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இன்ச் டேப் இந்த மாதிரி மடிச்சிங்கன்னா அதோட சென்டர் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சு கர்வ் கொடுத்தா நம்ம ஆர்ம் ஹோல் வந்து கரெக்டா வரும் ரவுண்டு. ஸோ அங்க சென்டர் மார்க் பண்ணலையா, அங்க இருந்து இந்த 1 இன்ச்சு மார்க் பண்ணலையா, அதுக்கு மேல இந்த ஆர்ம் ஹோல் கர்வை வச்சு அந்த ரவுண்ட் ஷேப்க்கு அப்படியே நீங்க ஆர்ம் ஹோல் வந்து மார்க் பண்ணிடுங்க. இப்போ ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து செக் பண்ணணும். என்னோட கரெக்டான ஃபுல் ஆர்ம் ஹோல் வந்து 19 இன்ச்சு, அதோட பாதி வந்து 9.5 இன்ச்சு. ஸோ நம்ம 1/2 இன்ச்சு ஷோல்டருக்கு விட்டுட்டு மீதியில இருந்து நம்ம செக் பண்ணணும். எனக்கு 9.5 இன்ச்சு கரெக்டா வருது. ஸோ கரெக்டான ஆர்ம் ஹோல் வந்துருச்சு. இப்போ நெக்கு நீங்க என்ன ஷேப் வைக்கிறீங்களோ அதை டிரா பண்ணிக்கோங்க. நான் வந்து பா ஷேப் வைக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு வைக்கிறீங்க அப்படின்றத நீங்க செக் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி ஒரு பா ஷேப் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் செஸ்ட்ல இருந்து வேஸ்ட் லைன் போட்டுக்கிறேன். அதாவது எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு மார்க் பண்ணல அந்த மார்க்கிங் கிட்ட செஸ்ட்ல இருந்து வேஸ்ட் மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க வேஸ்ட் கிட்ட இருந்து அப்படியே கிராஸா நம்ம கிளாத் எந்த அளவுக்கு எடுத்திருக்கோமோ அந்த அளவுக்கு அப்படியே கிராஸா கீழே வரைக்கும் ஸ்கேல வந்து கிராஸா வச்சு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு லைன், அதுக்கப்புறம் இன்னும் கிராஸா அப்படியே கீழே வரைக்கும் போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி தான் நம்ம வேஸ்ட் கிட்ட இருந்து அப்படியே நான் கிராஸா லைன் போட்டுக்கிட்டேன். இப்போ மார்க் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணிடலாம். ஆர்ம் ஹோலும் சைடும் கட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட். இப்போ சைடு கட் பண்ணியாச்சு. சைடு கட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கீழே வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. ஸோ ஸ்ட்ரெயிட்டா இருக்கக்கூடாது, கர்வா இருக்கணும் கொஞ்சம். ஸோ கீழே இருந்து 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி அப்படியே இந்த மாதிரி இங்க இருந்து ஒரு கர்வ் ஷேப் மாதிரி கொடுத்துக்கிறேன் நான். ஸோ இந்த மாதிரி கர்வ் ஷேப் கொடுத்துட்டு இங்க இருந்து அப்படியே கட் பண்ணிடுங்க. இப்போ கீழே கட் பண்ணதுக்கு அப்புறம் கர்வ் ஷேப்ல இருக்கும். ஸோ கீழே இருந்து மேலே வரைக்கும் நம்ம சைடும் ஆர்ம் ஹோலும் கட் பண்ணியாச்சு. இப்போ நெக்கு வந்து நான் ஷோல்டர் இங்க ஜாயிண்ட் ஆயிருக்கு. அந்த ஜாயிண்ட் ஆயிருக்க ஷோல்டரை வந்து கட் பண்ணி தனித்தனியா பண்ணிக்கிறேன். இப்போ
நெக் வந்து ஃப்ரண்ட் நெக் தனி பேக் நெக் தனியா வச்சிருக்கேன். ஸோ தனித்தனியாக தான் கட் பண்ணணும். ஸோ தனியாக கட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த நெக்கோட வித்து வந்து தெரியாது. ஸோ இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி கட் கொடுத்துக்கோங்க. அப்போதான் ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் சேம் வித்து வரும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃப்ரண்ட் தனியாக பேக் தனியாக எடுத்து நெக்கு கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் தனியாக எடுத்து ஈக்குவலாக இந்த மாதிரி மடிச்சு போட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி 4 சைடு நல்லா ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பா ஷேப் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ஷேப்பை அப்படியே கட் பண்ணிடலாம். இப்போ ஃப்ரண்ட் நெக் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி பேக் கிளாத்தையும் கரெக்டாக ஈக்குவலாக மடிச்சு போட்டுட்டு நம்ம கட் கொடுத்தோம் இல்லையா நெக்கோட வித்து, ஸோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்கோட லென்த் பேக் நெக் வந்து 7.5 இன்ச்சு வச்சோம். ஸோ அதை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். 7.5 இன்ச்சு மார்க் பண்ணி பாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேக் நெக் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ ரவுண்ட் ஷேப் தான் வைக்கிறேன். ஸோ ரவுண்ட் ஷேப் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ ட்ரா பண்ணதுக்கப்புறம் இந்த ரவுண்ட் ஷேப்பை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ பேக் நெக்கும் கட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவ் கட் பண்ண போறேன். நான் வந்து 3/4 ஸ்லீவ் வைக்க போறேன். ஸோ சைட்ல இருந்து நம்ம கட் பண்ண பேலன்ஸ் கிளாத் இருக்கு இல்லையா, அதுல தான் வைக்க போறேன். இந்த சைட்ல வந்து எனக்கு ஓப்பன் இருக்கு. நான் ஸ்லீவ் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணி ஜாயின் பண்ணிக்க போறேன். இந்த சைடு சென்டர் கிட்ட வந்துடும் இந்த ஜாயிண்ட். சப்போஸ் நீங்க ஆஃப் ஸ்லீவ் வேணும்னா அங்க மேலேயே கூட ஆஃப் ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட லென்த் வந்து 16.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ லென்த் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்லீவோட அகலம் மார்க் பண்ணணும். ஸோ 3.5 இன்ச்சுக்கு கீழே இறக்கிட்டு நீங்க பைசப் ஏரியா இருக்கு இல்லையா, உங்க கையோட பெரிய அகலமான பகுதி ஏதோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து 8.5 இன்ச்சு என்னோட ரவுண்டு வருது. ஸோ 8.5 இன்ச்சு மார்க் பண்ணிட்டேன். ஸோ அந்த 8.5 இன்ச்சு மார்க் பண்ணலையா, அங்க இருந்து மேல இந்த 1/4 இன்ச்சு விட்டுருங்க. அது வந்து ஸ்லீவ் வந்து சைடு ஜாயின் பண்றதுக்கு போயிடும். ஸோ 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு இங்க மார்க் பண்ணலையா, அங்க இருந்து 9.5 இன்ச், அதாவது நம்ம ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து 9.5 இன்ச்சு. ஸோ 9.5 இன்ச்சு அங்கேருந்து இந்த 8.5 இன்ச்சுக்கு மார்க் ஃபர்ஸ்ட் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல கரெக்டாக எங்கே வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 2 மார்க்கிங்கும் ஜாயிண்ட் ஆகிற இடம் தான் நம்ம ஸ்லீவோட அகலம். ஸோ எக்ஸ்ட்ரா வந்து 2 இன்ச்சு கிளாத் விடுறதுக்கு மார்க் பண்ணுறேன். ஸ்லீவோட கீழ் ரவுண்டு வந்து 5.5 இன்ச்சு. ஸோ கரெக்டான ரவுண்டு 5.5 இன்ச்சு, எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு கிளாத் விடுறதுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்லீவ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இங்கே 1.5 இன்ச்சு மேலே மார்க் பண்ணிக்கோங்க ஸ்லீவ் கரெக்டாக ட்ரா பண்ணுறதுக்காக. ஸோ 1.5 இன்ச்சு மார்க் பண்ணலையா, இங்கேருந்து கீழேருந்து அந்த 1.5 இன்ச்சு மார்க் பண்ண இடத்துல ஸ்லீவை வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணுங்க. இப்போ இந்த மாதிரி ஸ்லீவோட அகலம் ட்ரா பண்ணதுக்கப்புறம் செக் பண்ணிக்கோங்க ஸ்லீவோட ஆர்ம் ஹோல் கரெக்டாக வருதான்ட்டு. ஸோ 9.5 இன்ச்சு எனக்கு கரெக்டாக வருது. அந்த 1/4 இன்ச்சு வந்து ஜாயின் பண்ணும்போது போயிடும். ஸோ எனக்கு 9.5 இன்ச்சு கரெக்டாக வருது ஸ்லீவோட ரவுண்டு. இப்போ சைடு வந்து இந்த மாதிரி மேலே இருந்து கீழே வரைக்கும் லைன் பண்ணிக்கோங்க. லைன் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் அங்கே கிளாத் இல்லை. ஸோ அதை வந்து நான் அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுவேங்க கிளாத்து. இப்போ ஸ்லீவோட ரவுண்டும் இந்த சைடும் கட் பண்ணிடலாம். இப்போ ஸ்லீவ் நான் கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கு. நான் சைடில் வந்து ஜாயின் கொடுக்கணும் இல்லையா, ஸோ அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கிறத எடுத்துக்கிறேன். எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இங்கே வந்து கிளாத் வந்து 4 இருக்கு. ஏன்னா ஸ்லீவ் வந்து 4 இருக்கு இல்லையா, ஸ்லீவ் கிளாத்தும் 4 பீஸ் இருக்கு. ஸோ நான் எக்ஸ்ட்ரா அந்த ஜாயின் பண்ணுற கிளாத்தும் 4 பீஸ் வச்சு ஜாயின் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ஸ்லீவுக்கு மேலே 1/4 இன்ச்சுக்கு அந்த கிளாத் வந்து உள்ளே போகிற மாதிரி வைங்க. ஏன்னா ஜாயின் பண்ணும்போது 1/4 இன்ச்சு போயிடும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஸ்லீவுக்கு வந்து சைடு எப்படி கட் பண்ணோம் ஸ்ட்ரெயிட்டாக, ஸோ அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக அந்த மாதிரி கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த அமுல் ரவுண்டு கிட்ட வருது இல்லையா ஜாயிண்ட்டு, அந்த இடத்துலையும் இந்த மாதிரி கட் கொடுத்துக்கோங்க. ஸோ நம்ம ஸ்லீவ் எந்த அளவு கட் பண்ணமோ அதே அளவு இந்த எக்ஸ்ட்ரா பீஸையும் கட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிட்டு நம்ம ஸ்லீவோட கரெக்டான அகலம் இருக்கு இல்லையா, ஆர்ம் ஹோல் ரவுண்டு மார்க் பண்ண இல்லையா, அது கட் கொடுத்துக்கோங்க. அப்போதான் ஜாயின் பண்ணும்போது தெரியும் நம்மளுக்கு. ஸோ நான் ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நெக்குக்கு வந்து நம்ம பட்டி கொடுக்கணும் இல்லையா, ஸோ டபுள் கிளாத்தாக எடுத்து மடிச்சு போட்டிருக்கேன். அதாவது ரெண்டு பீஸ் வரணும் பட்டி வைக்கிறதுக்கு. இந்த மாதிரி மடிச்சு போட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ஃப்ரண்ட் நெக் இருக்கு இல்லையா, கட் பண்ண இல்லையா பா ஷேப், அதை வந்து கரெக்டாக இந்த மாதிரி எந்த ஷேப்க்கு கட் பண்ணமோ அந்த ஷேப்க்கு அதே மாதிரி வச்சிருங்க. வச்சுட்டு நம்ம கட் பண்ணிடலாம். நம்ம நெக்குக்கு ஏற்ற மாதிரி இந்த பீஸையும் கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி இந்த டாப் பீஸை எடுத்துடுங்க. எடுத்துட்டு இப்போ இந்த மாதிரி ஷேப்ல இருக்கும். நம்மளுக்கு வந்து பட்டி நீங்க எந்த அளவுக்கு வைக்கிறீங்களோ அந்த அளவு மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1.5 இன்ச்சுக்கு பட்டி பீஸ் எடுத்துக்கிறேன். ஸோ 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி அதே ஷேப்க்கு டிரா பண்ணி கட் பண்ணிடுங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம பட்டி பீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த பீஸ் வந்து இப்போ டபுளா இருக்கும். நம்ம நெக் ஷேப் என்ன எடுத்தோமோ அதே ஷேப்க்கு நம்ம பட்டி பீஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பேக் நெக் வந்து ரவுண்ட் ஷேப் தான் எடுத்திருக்கேன். ஸோ கிராஸ் பீஸ் வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணிட போறேன். ஸோ கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கிராஸ் பீஸ் கட் பண்ணி பேக் நெக்குக்கு ஸ்டிச் பண்ணி ஜாயின் பண்ணிடலாம். இப்போ டாப்போட ஃப்ரண்ட்டுக்கு நெக்குக்கு வைக்கிற பட்டி, அதுக்கப்புறம் பேக்கோட கிராஸ் பீஸ், அதுக்கப்புறம் ஸ்லீவோட அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி எல்லா பீஸும் கட் பண்ணிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். இப்போ எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்கலாம்.
இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் நெக் ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரண்ட் பீஸ் வந்து கரெக்டான சைடு வச்சிருக்கேன். அதுக்கு மேலே நம்ம பட்டி பீஸ் எடுத்திருந்தோம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி பேக் சைடு திருப்பி போட்டுட்டு கரெக்டாக நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அந்த நெக்கை நம்ம பா ஷேப்க்கு எப்படி நம்ம கட் பண்ணுமோ அந்த ஷேப்க்கு எல்லா கிளாத்தும் ஈக்குவலாக வர மாதிரி செட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட். இப்போ இந்த மாதிரி நான் கரெக்டாக செட் பண்ணிட்டு இந்த 2 பீஸையும் 1/4 இன்ச்சுக்கு அப்படியே ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம பா ஷேப்க்கு கரெக்டாக ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸ்டிச் பண்ணும்போது கார்னர்லாம் கரெக்டாக ஸ்டிச் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம பேக் சைடு திருப்பணும். ஸோ ஈஸியாக திரும்புறதுக்கு ஷார்ப்பாக இருக்க எட்ஜஸ்லாம் கட் கொடுத்துக்கலாம், தையல படாத மாதிரி. இந்த மாதிரி கட் கொடுத்துட்டு இப்போ நான் வந்து ஃப்ரண்ட் சைடு ஜாயின் பண்ணதை பேக் சைடு திருப்புறேன். ஸோ பேக் சைடு இந்த கிளாத்தை ஃபுல்லாக இந்த மாதிரி திருப்பிட்டு இந்த கார்னர்லாம் கரெக்டாக திருப்பிட்டு இந்த ஓரத்தில் அப்படியே தையல் போட்டுக்கலாம். நான் ஓரத்துல இந்த மாதிரி தையல் போட்டுட்டேன். இப்போ ஓரத்துல தையல் போட்டதுக்கு அப்புறம் நம்ம இந்த பட்டி பீஸ்ல வந்து பிசு இருக்கு இல்லையா, ஸோ இந்த 1/4 இன்ச்சுக்கு உள்ள இந்த மாதிரி மடிச்சுட்டு அப்புறம் அந்த பட்டி பீஸ்க்கு மேல அப்படியே ஓரத்துல அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த மாதிரி பட்டி பீஸை வந்து ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் பேக் சைடும் ஃபினிஷிங் நீட் ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரண்ட் சைடும் நம்மளோட பா ஷேப் வந்து பர்ஃபெக்டா நீட்டா ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரண்ட் நெக் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ பேக் நெக் ஸ்டிச் பண்ணணும். ஸோ பேக் பீஸ் வந்து இந்த மாதிரி கரெக்டான சைடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் கட் பண்ண கிராஸ் பீஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிட்டேன். பேக் பீஸ் வந்து கரெக்டான சைடும் கிராஸ் பீஸ் இந்த மாதிரி திருப்பி வச்சு அப்படியே 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ கிராஸ் பீஸ் வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து பேக் சைடு திருப்பணும். ஸோ பேக் சைடு ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 இன்ச் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக அந்த கிளாத் ஃபுல்லாக மடிச்சு அப்படியே ஓரத்தில் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ கிராஸ் பீஸ் வச்சு பேக் நெக்கும் பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணியாச்சு. பேக் சைடு இந்த மாதிரி இருக்கும். இப்போ ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம ரவுண்ட் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். ஸோ பேக் பீஸ் வந்து கரெக்டான சைடு வச்சிருக்கேன். இப்போ ஃப்ரண்ட் பீஸை வந்து இந்த மாதிரி திருப்பி போட்டு 2 கிளாத்தையும் ஈக்குவலாக வச்சு 1/2 இன்ச்சுக்கு அப்படியே டபுள் ஸ்டிச் போட்டு 2 ஷோல்டரும் ஜாயின் பண்ணிடுறேன். இப்போ இந்த மாதிரி நான் 2 ஷோல்டரும் ஜாயின் பண்ணிட்டேன், டபுள் ஸ்டிச் போட்டுக்கிட்டேன். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்ல வந்து ஷோல்டர் இந்த மாதிரி பர்ஃபெக்டா ஜாயிண்ட் ஆயிருக்கு. இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்லீவ் ஜாயின் பண்ணணும். இப்போ ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணணும். ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணது ஃபர்ஸ்ட் இந்த சென்டர் ஜாயின் பண்ணணும் இல்லையா, ஸோ இது 2 ஸ்லீவ் இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 பீஸ் மட்டும் ஒரு ஸ்லீவ் ஸ்டிச் பண்றதுக்கு எடுத்துக்கிறேன். இப்போ பேக் சைடு இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. ஸோ பேக் சைடு வச்சு நம்ம 1/4 இன்ச்சு இந்த ஜாயின் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ 1/4 இன்ச்சு மேல இருந்து அப்படியே கீழே வரைக்கும் 2 பீஸும் ஈக்குவலா வச்சு 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ சென்டர்ல இந்த மாதிரி ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ ஃப்ரண்ட்ல திருப்பிக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட்ல திருப்பிட்டு நல்லா இந்த ஜாயின் கொடுத்த இடத்துல நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து நீங்க ஒரு படிமான தையல் போட்டுட்டீங்கன்னா கிளாத் வந்து தூக்காம இருக்கும். இல்லை அப்படியே விட்டீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல. ஸோ இந்த படிமான தையல் போடுறதுக்கு இந்த பேக் சைடு இந்த ஜாயின் பண்ண கிளாத்தை ஒரே சைடு வச்சு அப்படியே ஓரத்துல படிமான தையல் போட்டுக்கோங்க. இப்போ இந்த படிமான தையல் போட்டுட்டு எனக்கு ஜாயின் பண்ணது எதுவும் தெரியல, பர்ஃபெக்டா ஜாயிண்ட் ஆயிருக்கு. பேக் சைடும் ஒரே சைடு இருக்கு கிளாத். ஸோ சென்டர் இந்த மாதிரி ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ சைட்ல வந்து நம்ம கிளாத் ஜாயின் பண்ணணும் இல்லையா, ஸோ சைடு கிளாத்தை இந்த மாதிரி கீழே வச்சு பாருங்க கரெக்டா இருக்கா அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி கீழே வச்சு பார்த்தா எனக்கு கரெக்டா வருது கிளாத். ஸோ இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் மேல வச்சு ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பணும். ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி இங்க ஸ்ட்ரெயிட்டா வருது இல்லையா, அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து இது வரைக்கும் நீங்க லைன் போட்டுக்கோங்க. அப்பதான் இங்க வச்சு ஜாயின் பண்றதுக்கு ஈஸியா நமக்கு தெரியும். ஸோ நம்ம மார்க் பண்ண இல்லையா, அந்த இடத்துல இருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வச்சு கீழே வரைக்கும் அந்த எக்ஸ்ட்ரா பீஸை வந்து 1/4 இன்ச்சுக்கு ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டு இப்போ ஃப்ரண்ட்ல திருப்புறோம். ஃப்ரண்ட்ல திருப்பிட்டு அது நல்லா ஸ்டிச் பண்ண இடத்துல ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு படிமான தையல் போட்டுட்டோம், நமக்கு அந்த கிளாத் தூக்காம இருக்கும். ஸோ படிமான தையல் போட்டுக்கோங்க. இப்போ படிமான தையல் போட்டு இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஆர்ம் ஹோல் ரவுண்ட் பாருங்க கரெக்டா அகலம் ஒண்ணா வருது. இந்த பேக் சைடு இந்த சின்ன பீஸ் வந்து இருந்தா இருக்கட்டும், இல்லை வேணும் அப்படின்னா கட் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா நம்ம மேல வந்து இந்த ஜாயின் பண்ண பீஸே கரெக்டா வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி இன்னொரு சைடு பீஸையும் நான் ஜாயின் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இன்னொரு சைடு இந்த மாதிரி கரெக்டான சைடு வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. இந்த லைன் ஸ்ட்ரெயிட்டா அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த ஸ்ட்ரெயிட் லைன் மேல தான் எக்ஸ்ட்ரா பீஸ் வைக்கணும். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் அந்த லைனுக்கு மேல கரெக்டா வச்சு அப்படியே 1/4 இன்ச்சுக்கு மேல இருந்து கீழே வரைக்கும் ஜாயின் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டு இதை வந்து ஃப்ரண்ட் சைடு இந்த மாதிரி திருப்பிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு படிமான தையல் ஒன்று போட்டுக்கோங்க. இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்லீவோட சைடு பர்ஃபெக்டா ஜாயிண்ட் ஆயிடுச்சு. ஸோ சென்டர்ல இருந்து இந்த சைடு கரெக்டா வந்திருக்கு, அப்புறம் இந்த சென்டர்ல இருந்து இன்னொரு சைடும் கரெக்டா இருக்கு. ஸோ ஸ்லீவ் வந்து பர்ஃபெக்டா ஜாயிண்ட் ஆயிருக்கு. சென்டரும் ஜாயின் பண்ணியாச்சு, ஸ்டைட்ல இருக்க ஜாயிண்ட்டும் கொடுத்தாச்சு. இப்போ கீழே வந்து பிசுறு இருக்கு இல்லையா, அதை வந்து மடிச்சு ஸ்டிச் பண்ணணும். ஸோ 1 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 இன்ச் மடிச்சு இன்னொரு 1/2 இன்ச் மடிச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ ஸ்லீவ் கீழே ஸ்டிச் பண்ணியாச்சு, சைடெல்லாம் பர்ஃபெக்டா வந்துருச்சு. இப்போ 2 ஸ்லீவும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க.
இப்போ ஸ்லீவ் வந்து பாடி பார்ட்டோட ஜாயின் பண்ணணும். ஸோ பாடி பீஸை கரெக்டான சைடு வச்சுக்கோங்க. ஸ்லீவை இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு ஸ்லீவ் வந்து சென்டர் இருக்கு இல்லையா, அது வந்து கரெக்டாக ஷோல்டரோட சென்டர் கிட்ட இந்த மாதிரி வைங்க. வச்சு ரெண்டுத்தையும் ஈக்குவலா வச்சுக்கோங்க. இந்த ஓரத்துல இருந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு அப்படியே ஸ்லீவையும் பாடி பீஸையும் ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ நான் ஜாயின் பண்ணிட்டேன், ஸ்லீவும் பாடி பீஸும் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ ஃப்ரண்ட்ல திருப்பி பார்த்தா நம்மளுக்கு இந்த மாதிரி கரெக்டா சென்டர் கிட்ட வந்துடும். சைடெல்லாம் கரெக்டா வந்திருக்கு பாருங்க. ஸோ ஸ்லீவ் வந்து பர்ஃபெக்டா ஜாயின் பண்ணியாச்சு. இதே மாதிரி 2 ஸ்லீவும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ 2 ஸ்லீவும் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் சைடு ஜாயின் பண்ணணும். சைடு ஜாயின் பண்ணதுக்கு பேக் சைடு திருப்பிக்கோங்க. சைடு வந்து நான் 2 இன்ச்சு கிளாத் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். ஸோ நீங்க 2 இன்ச்சு கிளாத் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நீங்க சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். இங்க 2 இன்ச்சு, அதுக்கப்புறம் ஆம் ஹோல் கிட்ட 2 இன்ச்சு, வேஸ்ட் கிட்ட 2 இன்ச்சு விட்டுட்டு சைடு ஜாயின் பண்ணிடலாம். அப்படி இல்லை பர்ஃபெக்டான ஃபிட்டிங்ல திருப்பி இன்னொரு அளவு எடுத்து ஜாயின் பண்ணும் அப்படின்னா இந்த கையோட பீஸை ஈக்குவலா இந்த மாதிரி மடிச்சு போட்டுக்கோங்க. மடிச்சு போட்டு கையோட கீழ் ரவுண்ட் வந்து 5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன அளவு எடுத்திருக்கீங்களோ அந்த அளவு மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து 5 இன்ச் எடுத்தா மார்க் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அங்க இருந்து ஆம் ஹோல் ரவுண்டு, என்னோட ஆம் ஹோல் ரவுண்ட் வந்து இந்த மாதிரி இந்த 2 பீஸும் ஓரத்துல ஈக்குவலா பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷோல்டர் கரெக்டா ஜாயின் பண்ணலையா, அந்த இடத்துல இருந்து ஆம் ஹோல் ரவுண்டு 9.5 இன்ச் என்னோடது. ஸோ 9.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஆம் ஹோல் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் செஸ்ட் மார்க் பண்ணணும். செஸ்ட் மார்க் பண்ணதுக்கு அந்த செஸ்ட் கிளாத்தை ஃபர்ஸ்ட் இந்த கார்னர்ல இருந்து அந்த கார்னர் வரைக்கும் எவ்வளவு கிளாத் இருக்குன்னு மெஷர் பண்ணிக்கோங்க. எனக்கு 25 இன்ச் கிளாத் இருக்கு. என்னோட கரெக்டான செஸ்ட் வந்து 21, அதாவது டோட்டல் செஸ்ட் 42, அதோட பாதி 21. ஸோ 21 இருக்கணும் இந்த இடத்துல. ஸோ 25 இருக்கனால 4 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கு. ஸோ இந்த சைடு 2 இன்ச், இந்த சைடு 2 இன்ச் மார்க் பண்ணி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டான சென்டர் 21 இன்ச் நம்ம சென்டர்ல பாடியில வந்துடும். ஸோ நான் இந்த சைடு 2 இன்ச், இந்த சைடு 2 இன்ச் மார்க் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மேல இருந்து 15 இன்ச் வேஸ்ட் லென்த் எடுத்தோம் இல்லையா, ஸோ இங்க இருந்து 15 இன்ச் இன்னொரு முறை மெஷர் பண்ணிக்கோங்க வேஸ்ட் மார்க் பண்றதுக்கு. ஸோ இங்க 15 இன்ச் இந்த இடத்துல வருதா, ஸோ அந்த இடத்துல அதே மாதிரி வேஸ்டோட இந்த கார்னர்ல இருந்து இந்த கார்னர் வரைக்கும் கிளாத் எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. நான் செக் பண்ணேன் அப்படின்னா என்னோட கிளாத் வந்து 24 இன்ச் இருக்கு. ஸோ 4 இன்ச் இங்க எக்ஸ்ட்ரா இருக்கு. என்னோட செஸ்ட் வேஸ்ட் வந்து 20 இன்ச் வரணும். ஸோ 4 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கனால அதே மாதிரி இந்த சைடு 2 இன்ச், இந்த சைடு 2 இன்ச் மார்க் பண்ணிட்டா கரெக்டா சென்டர்ல அந்த ஸ்டிச்சிங் கிட்ட 20 இன்ச் வந்துடும் வேஸ்ட். வேஸ்ட் வந்து இந்த இடத்துல செக் பண்ணிக்கலாம். ஸோ 20 இன்ச் இப்போ இந்த மார்க்கிங்ல இருந்து இந்த மார்க்கிங் கரெக்டா வருது. ஸோ இப்போ வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இங்க ஆம் ஹோல் கிட்ட இருந்து இந்த கை ரவுண்டு மார்க் பண்ணலையா, அந்த இடத்துல லைன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் செஸ்ட் கிட்ட இருந்து வேஸ்ட் மார்க் பண்ணிருக்கு, அந்த இடத்துல லைன் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் வேஸ்ட் கிட்ட இருந்து கீழே வரைக்கும் ஒரு 1 இன்ச் கிளாத் விட்டுட்டு அப்படியே நம்ம கிராஸா லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி லைன் போட்டதுக்கு அப்புறம் ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ நான் இந்த மார்க்கிங்க்கு மேலேயே கரெக்டாக ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு சைடும் மார்க் பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா வந்து டபுள் தையல் போட்டுக்கோங்க. இங்க ஒரு தையல், இங்க ஒரு தையல் போட்டுக்கிறேன். ஸோ 2 சைடும் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ நான் 2 சைடும் ஸ்டிச் பண்ணி டபுள் தையல் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டேன். ஸோ இந்த சைடும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு இந்த சைடும் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ சைடெல்லாம் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ கீழே வந்து பிசுரா இருக்கும் இல்லையா, மடிச்சு ஸ்டிச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு மடிப்பு மடிச்சு அதுக்கப்புறம் இன்னொரு மடிப்பு மடிச்சு ஃபுல்லா ஓரத்துல ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ நான் கீழே வந்து இந்த மாதிரி மடிச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குர்த்தியோட ஸ்டிச்சிங்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபுல்லாக நான் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் என்னோட ஏலைன் குர்த்தி வந்து இந்த ஷேப்ல ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. ஸ்டிச் பண்ண இந்த ஏலைன் குர்த்திக்கான பாட்டம் வந்து பிளாசோ ஸ்டிச் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நான் அப்லோட் பண்ணுவேன். அதை பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.